என்னடா பழைய பாட்ட கேட்டுட்டு இருக்க பூமர் மாதிரி அப்படின்னு சொல்ற 2K கிட்ஸோட பிளேலிஸ்ட்ல லியோ படம் வந்ததுக்கப்புறம் அதே பழைய பாட்டான கருகரு கருப்பாய் சாங்கும் தாமரை பூவுக்கும் சாங்கும் ஆட் ஆச்சு. இது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதோடைய கான்செப்ட் தான் என்ன? வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 24. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா தி மியர் எக்ஸ்போசர் எஃபெக்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பார்க்கும்போதோ கேட்கும்போதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே அந்த விஷயத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். பிகாஸ் நம்மளுடைய மைண்ட் ஃபெமிலியரான விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ப ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் இந்த 2 பழைய சாங்கும் அந்த 2K கிட்ஸோடைய பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ இதே கான்செப்டை நாம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் சரி மார்க்கெட்டிங்லேயும் சரி டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதாவது ரிப்பீட்டடாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் முன்னாலேயும் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் முன்னாலேயும் நீங்கள் அப்பியர் ஆகும்போது அதோட கொஞ்சம் வேல்யூஸும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் பெரிய பெரிய பிராண்ட் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்களோ இல்லையோ கண்டினியூஸாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் கண்ணில் படுற மாதிரி. ஸோ அதனால தான் நானும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு நாள் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்பி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.